ஃபார்ச்சுனரோட லெஜெண்டரி சீட்டு நம்மள்ட்ட வந்து இது இன்னோவா வந்து இப்போ மார்க்கெட்ல வந்து 25 20க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அவ்வளோலாம் கொடுக்கறது இல்லை. எக்ஸ்சேஞ்சு அவங்களோடது நல்லா இருந்தால் 13,000 12,000 கொடுத்தலாம். ரயில் கரெக்டாக ஓடுது, அதுக்கு மட்டுமா போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லா வண்டிக்கும் ஆல்ட்ரு பண்ணி தருவோம். அது ஒன்று. அந்த வண்டிக்காக கேட்டு வந்தாலும் அந்த வண்டிக்கு நம்ம ஒரிஜினாலிட்டி ஃபிட்டிங்ல அதையும் அப்புறம் ஜாஸோடதுல மேக்ஸிமம் சீட்டு குட் கண்டிஷனா இருந்தா ஒரு 10 ரூபா. இது 10 ரூபாய்ங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு 7,500 கொடுத்தலாம். கால் டாக்ஸி கஸ்டமருக்குன்னு நம்ம தனி வேலை தான் சொல்லுவோம். ஏன்னா அவங்களோட அந்த விஷயம் என்னங்கிறது நமக்கு தெரியும். ப்ரோ இதெல்லாம் ப்ரோ பேக் பண்ணி வச்சிருக்கீங்களா? இதுல என்னென்ன வண்டிக்கு போட்டுக்கலாம் ப்ரோ? ப்ரோ இது வந்து எட்டியோஸ் ஓடுது. ஓகேங்க ப்ரோ. இது வந்து பிரிசா ஓடுது. வணக்கம் மக்களே, நம்ம எங்க வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா நிறைய ஆட்டோமொபைல் கண்டென்ட் நம்ம கோயம்புத்தூர் சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். கார் அக்சசரிஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டைமும் வந்து பாத்தீங்கன்னா காருக்குண்டா மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீட்ஸ், அது வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் கடையிலிங்க, சீட்ஸ் கடலுங்க, அவ்வளோ சீட்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு என்ன சீட் வேணும், எவ்வளவு பட்ஜெட்ல வேணும், எவ்வளவு கம்மியா வேணும், மறக்காம நம்ம சேனல்ல பாத்துட்டு வாங்க. அதே மாதிரி உள்ள போய் நம்ம பார்க்கலாம் என்னென்ன மாதிரி சீட்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரி பிரைஸ் ரேஞ்சஸ்ல இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்காக சொல்லிங்க, ஷாப் வந்து கடல்னா உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா கடல் மாதிரி இருக்குங்க ஷாப்பு. அந்த அளவுக்கு சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. வாங்க போய் பார்க்க. ப்ரோ என்ன ப்ரோ வீடியோ எடுக்க வர சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா ப்ரோ, வந்துட்டீங்களா? வந்துட்டேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நம்மளோட ஷாப் நேம், லொகேஷன் ப்ரோ? ப்ரோ நம்ம ஷாப் வந்து கோயம்புத்தூர் உக்கடம் லாரிப்பேட்டை மீன் மார்க்கெட் லாஸ்ட் டெட் எண்ட்ல அபு சீட்ஸ் நம்ம ஷாப் நேம். ஓகேங்க ப்ரோ. இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார் யூஸ்டு கார் சீட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஒன்லி காருக்கு மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க? காருக்கு மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. இது ப்ரோ குடோனுங்களா? ஆமா, இது குடோனு. இது ஃபர்ஸ்ட் குடோனு, ரெண்டாவது குடோனு அங்க இருக்குது. ஓகேங்க ப்ரோ. நம்ம டீடைலா பாத்தலாங்களா? பாத்தலாம் ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. என்ன ப்ரோ எல்லா வண்டிக்குமே இருக்கும் போல? ப்ரோ எல்லா வண்டிக்குமே இருக்கு ப்ரோ. பாருங்க, இது வந்து இன்னோவா பக்கி சீட்டு. இன்னோவா பக்கி சீட்டு பேரு 7,500 நமக்கு ஷாப்ல வந்து ஸ்டார்டிங். ஓகே, 7,500 இருந்து இருக்கு இனோவாக்கு இல்லீங்களா? இனோவாக்கு. அதான் வந்து ப்ரோ இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியூ சீட்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் எல்லாம் எவ்வளவு வருங்க ப்ரோ? நியூ சீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரோ. இப்ப கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு 110 120 அப்படின்னு. ஆனா நம்ம கிட்ட வந்து 100%ல 20% கொடுத்தா போதும். ஓகே, 70% வேண்டாம், வெறும் 20% தான் நம்மள்ட்ட பிரைஸ் இருக்கும். சீட்டு வந்து எப்படிங்க ப்ரோ இருக்கும்? சீட்டு எல்லாமே பக்கா தெளிவா இருக்கும், பக்காவா இருக்கும் ப்ரோ. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஃபார்ச்சுனரோட லெஜெண்டரி சீட்டு நம்மள்ட்ட வந்து ஃபுல் செட் அவைலபிளா இருக்கு. கிறிஸ்டாக்கு வேணுனாலும் ஃபுல் செட் அவைலபிளா இருக்கு. இது வந்து அந்த வண்டிக்கு தான் போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை, நம்ம எல்லா வண்டிக்கும் போட்டுக்கலாம். 8 சீட்டர் வண்டிக்கு நம்ம என்ன வண்டிக்கு வேணாலும் போட்டு கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ. இது எப்படி ப்ரோ ஸ்பெசிஃபிகேஷன்ல எப்படி ப்ரோ? இது வந்து பாத்தீங்கன்னா இது டபுள் 8 சீட்டர் கணக்கு படி பாத்தீங்கன்னா டபுள். ஃப்ரண்ட்ல வந்து பேக்ல 2 பேபி சீட் வந்துடும். ஃப்ரண்ட் சீட் வந்து மோட்டரைஸ்டு, டிரைவர் சீட் வந்து மோட்டரைஸ்ல வந்துடும். பாருங்க, எல்லாம் சுவிட்ச் கண்ட்ரோல் தான். இப்படி சுவிட்ச் அமுத்துனா முன்னாடி போகும். எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல்ல வந்துடும். இன்னொன்னு இது டபுள் சீட்டு வந்து 2+1 வந்து மடக்கிக்கலாம். ரயில் முன்னாடி பின்னாடி வந்துடும். எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். ஓகே ப்ரோ. இந்த செட் வச்சிருக்கீங்களா ஃபுல் செட்டு? ஆமா இல்லைங்களா? வந்து பாத்தீங்கன்னா இதுவே ரேரு தான். மற்ற கடையில ஒரு சீட் 2 சீட்டு தான் இருக்கும். ஆமா ஆமா. இப்ப நம்ம ஒரு காருக்கு இன்னோவா ஃபார்ச்சுனர் சொன்னீங்க. ஆமா. இப்ப அது இல்லாம மத்த எல்லா காருக்குமே போட்டுக்கலாமா ப்ரோ? நீங்க இன்னோவா கொண்டு வந்துட்டு எனக்கு வந்து ஃபார்ச்சுனர்ல போகணும்னு ஆசையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஃபார்ச்சுனரோட சீட்டை போட்டுட்டோம்னா ஃபுல்லா ஃபார்ச்சுனர் ஆயிரும். ஓகே, சீட்டு வந்து ஆமா, சீட்டை மாத்தினாலே உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்துடும். ஓகே, அது இந்த சீட்டு மட்டும் இல்லை, எந்த சீட்டுக்கா இருந்தாலும் அப்படிதான். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் சீட் ஒரிஜினல் இது பிரைஸ்ல எவ்வளவு ப்ரோ வருது ப்ரோ? ஃபார்ச்சுனரோடது வந்து லேக்ஸ் கணக்கு சொல்லுவாங்க. அது கம்பெனில வந்து சென்டர் சீட்டு மட்டுமே லேக்ஸ் கணக்கு வந்துடும். நம்ம வந்து அதுல வந்து ஒரு 20% தான் நம்ம வாங்குவோம். ஒரு 100% கம்பெனில வாங்குறாங்கன்னா ஒரு 25-20 அதுக்குள்ளேயே நம்மளுக்கு முடிஞ்சிடும். பெருசாலாம் நம்மளுக்கு போகாது. இது வந்து லைட் யூஸ்டு இல்லைங்களா? லைட் யூஸ்டு ப்ரோ. நம்மள்ட்ட நம்ம வந்து சீட்டை பார்த்து தெளிவா இருந்தா மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணி கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த கஸ்டமர் போயிட்டாருன்னா அதோட எனக்கு போயிடக்கூடாது, அடுத்த கஸ்டமர் எனக்கு வரணும். எனக்கு அதுதான் மெயின். அவர் போய் சொல்லி போடா அங்க ஒரு பையன் நல்லா பண்ணி கொடுத்தாண்டா அப்படின்னு சொல்லணும். எனக்கு அதுதான் எனக்கு வேணும் ப்ரோ. இது என்ன ப்ரோ மவுடிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தது அது ஃபர்ஸ்ட் குடோனு. இது வந்து நம்மள 2வது குடோனு. இதுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சின்ன வண்டிக்கான எல்லா சீட்ஸுமே நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கும். ஓகேங்க ப்ரோ. அதாவது அந்த வண்டிக்கு இப்ப இது வந்து கரெக்டா ஓடுது, அதுக்கு மட்டுமா போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லா வண்டிக்கும் ஆல்ட்ரு பண்ணி தருவோம். அது ஒண்ணு. அந்த வண்டிக்காக கேட்டு வந்தாலும் அந்த வண்டிக்கு நம்ம ஒரிஜினாலிட்டி ஃபிட்டிங்ல அதையும் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. இது என்ன ப்ரோ புதுசு மாதிரி இருக்கு? புதுசுன்னு இல்லை ப்ரோ, யூஸ்டு தான். நம்ம வந்து ஃப்ரெஷ் கண்டிஷன்ல நீட்டா யூஸ் கம்மியா இருக்கிற சீட் மட்டும் தான் நம்ம சேல் பண்றோம். ஓகே ஓகே. இது எவ்வளவு ப்ரோ வருதுங்க ப்ரோ? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7,500
8500 5000ல இருந்து ஸ்டார்டிங் 3000 வேணாலும் 3000க்கு நம்மள்ட்ட சீட் அவைலபிளா தான் இருக்குது. ஓகே ப்ரோ, இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி பேருங்களா எப்படிங்க ப்ரோ? ப்ரோ பேரே கொடுத்துடலாம் ப்ரோ, 3000க்கு பேரே கொடுத்துடலாம் நம்ம. ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்களே 7000 வருதுன்னு சொல்லிடுது, 7500ங்களா 7500. ஓகே, இப்போ இது ரெண்டு சீட்டுங்களா? ரெண்டு சீட்டுமே ஒரு பீஸ் கொடுக்க முடியாது ப்ரோ, நம்ம ரெண்டு பீஸ் எடுத்தாலும் ஜோடி தான் கொடுத்துடணும். ஓகேங்க ப்ரோ, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க ப்ரோ, எக்ஸ்சேஞ்ச் போட்டா மட்டும் தான் இது எக்ஸ்சேஞ்ச் நீங்க கொடுத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் நம்ம அது என்ன இருக்கோ அதை பார்த்து நம்ம எதை பண்ணிக்கலாம். ஓகே, கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நீங்க சொல்ற பிரைஸ்ல எக்ஸ்சேஞ்ச் போட்டா மட்டும் தான் இந்த பிரைஸுங்களா? அப்படி இல்ல ப்ரோ, நம்ம சீட்டு கண்டிஷனை பொறுத்து. இது சீட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் 7000 கிடைக்கும். சீட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாரா இருந்துச்சுன்னா அதுல இருந்து எக்ஸ்சேஞ்ச் 6000 கிடைக்கும், 5000 கிடைக்கும், 4000 கிடைக்கும். ஓகேங்க ப்ரோ, அது மட்டும் இல்லாம அங்க பாத்தீங்கன்னா பேக் சீட் இருக்கு ப்ரோ. பேசிக் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட் ஹேண்ட்ரெஸ்ட் எதுவுமே வராது. ஓகே, அப்ப நம்மள்ட்ட வந்து இது ஃபுல்லா பேக் சீட் தான், எல்லா வண்டிக்கான பேக் சீட்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஃப்ரண்ட் சீட்டு வேண்டாம், எனக்கு பேக் சீட்டு ஹெட்ரெஸ்ட் ஹேண்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா நம்மள்ட்ட பேக் சீட்டு வச்சிருக்கோம். அதே மாதிரி எங்கேயும் மிஸ் ஆயிருச்சு, ஏதாவது பொருள் கிடைக்கல, ஏதாவது ஸ்பேர் மிஸ் ஆயிருச்சு, சீட் ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு என்ன உண்டான சொல்யூஷன் இருக்கோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே, சீட்டுக்கு மட்டும் சீட்ல நம்ம என்ன வேலையா இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அது பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து இன்னோவா ஓடுது. ஓகேங்க ப்ரோ, இது இன்னோவா வந்து இப்போ மார்க்கெட்ல வந்து 25 20க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அவ்வளோ கொடுக்கறது இல்லை. எக்ஸ்சேஞ்சு அவங்களோடது நல்லா இருந்தா 13000 12,000 கொடுத்தலாம். ரயில் மாடல், ரயில் இல்லாத 8000 கொடுத்தலாம். ஓகே, பின்னாடி மெயின் இதுதான். ரயில்னா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மெயின். அதாவது ஃப்ரெண்ட் பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு கால் முட்டுமா முட்டாதா, அதுக்கு தான் இது. இந்த ஆப்ஷன் வந்து இல்லாததுதான் விலை கம்மி. ஓகே, 8000 கொடுத்துருவோம். இங்க மார்க்கெட்ல வந்து அது 12000 16000 ரயில் இல்லாதே கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து 8000 கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ, இதெல்லாம் ப்ரோ பேக் பண்ணி வச்சிருக்கீங்களா? இதுல என்னென்ன வண்டிக்கு போட்டுக்கலாம் ப்ரோ? ப்ரோ இது வந்து எட்டியோஸ் ஓடுது. ஓகேங்க ப்ரோ, இது வந்து பிரிசா ஓடுது, ஜாஸ் ஓடுது. ஓகே, ஜாஸ் ஓடுறதுல எவ்வளவு வருதுங்க ப்ரோ? இது ப்ரோ ஜாஸ் ஓடுறதுல மேக்ஸிமம் சீட்டு குட் கண்டிஷனா இருந்தா ஒரு 10 ரூபா. இது 10 ரூபாய்ங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு 7500 கொடுத்தலாம். 7500. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பிரீசா சொல்லிருந்தீங்க, பிரீசாவோட சீட்ல எவ்வளவுங்க ப்ரோ? பிரிசா ஓடுறதுலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே 5 ரூபா தான். 5 ரூபா தான். ஆமா, ரெண்டு பேர் இல்லீங்களா? ஆமா, பேர். இப்போ இதெல்லாம் ப்ரோ இது வந்து எட்டியோஸ் சொல்லிருந்தீங்களா? இது எட்டியோஸ் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஒரு 8 ரூபாய்க்கு கொடுத்தலாம். எக்ஸ்சேஞ்ச் 8 ரூபாய்க்கு நல்லா இருந்தால், சீட்டு வந்து இந்த சீட்டு நல்லா இருந்தா 8 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஓரளவுக்கு லோவா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை வந்து விலை கம்மியாவே கொடுத்துடலாம். இதெல்லாம் ப்ரோ இது பக்கெட் சீட்டுங்களா? ஆமா, எல்லாமே பக்கெட் சீட். இது எல்லாமே பிரிசா தான். பிரிசா தான். இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா என்ன சீட் கேட்டாலும் கொடுத்துருவீங்களா? என்ன வண்டிக்கா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணா நம்ம உடனே இல்லனாலும் எங்கேயா இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறீங்க. எப்படியா இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் ப்ரோ. இன்னும் என்னன்னா ப்ரோ, இப்போ நம்ம ரோட்ல போறோம்னா சரிங்க 10 வண்டி போகுதுன்னா அதுல ஒரு 8 வண்டி ஷிஃப்டா இருக்கும். ஆமா, அதுக்கு ஏதாவது சீட் இருக்குங்களா? இருக்கு ப்ரோ. ஷிஃப்ட்டுக்கு வந்து இதான் ஷிஃப்ட் டைப் 3, டைப் 1, டைப் 2, டைப் 3. இப்போ வர 2025 ஓகேங்க ப்ரோ, அது வரைக்கும் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கு. ஓகே, ஷிஃப்டோடதுல எவ்வளவு ப்ரோ? இது ஷிஃப்டோடதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தாங்கன்னா 10 ரூபாய்க்கு கொடுத்தலாம். 10 ரூபாய் கொடுத்தலாம். எக்ஸ்சேஞ்ச் இல்லைன்னா 13 ரூபா 12 ரூபாய்க்கு கொடுத்தோம். இப்போ அந்த எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குற சீட் கண்டிஷனா இருக்கணும் இல்லைங்களா? சீட் கண்டிஷனா இருக்கணும்னு இல்ல, நமக்கு வந்து ஷிஃப்ட்டை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சீட் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுல இருக்கிற மெக்கானிசம் மட்டும் கரெக்டா இருந்தா பிரச்சனை இல்லை. பரவாயில்ல. ஓகே, தப்பா கூட்டிட்டு வந்தீங்க இருக்குது. முதல்ல யூஸ்டு சீட்ஸ் சொன்னீங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா புதுசு மாதிரி இருக்கு. இது உங்களுக்கு தெரியல ப்ரோ, இது வந்து இதுவுமே யூஸ்டு சீட்ஸ் தான். ஆனா நம்ம வந்து பக்கா கண்டிஷன்ல வச்சிருக்கோம் எல்லா சீட்ஸும். பாருங்க, பக்காவே பியூர் லெதர்ல பக்காவா இருக்கும். இதை வந்து கிறிஸ்டா ஓடுது. இது வந்து சென்டர் கிறிஸ்டா 2+1. இது வந்து இன்னோவா 2+1. அங்க பாத்தீங்கல்ல, அதுலயே இது ஹை பட்ஜெட். இது வந்து பக்கி சீட்டு, இன்னோவா கிறிஸ்டா பக்கி சீட்டு. கிறிஸ்டா பக்கி சீட்டு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 20,000 ஸ்டார்டிங் இருக்கு. ஓகேங்க, லோ பட்ஜெட் 20,000 ஸ்டார்டிங். இது வந்து மரோசாவோட பக்கெட் சீட்டு. ஓகே, அது அங்க காமி. அது வந்து இதோடது இன்னோவாவோடது. ஓகே, நம்மள்ட்ட எல்லா வண்டிக்கான சீட்டும் ஸ்டாக் இருக்கு. ஐக்ராஸுமே இருக்கு. ஓகேங்க ப்ரோ, இன்னோவா ஐக்ராஸுமே இப்போ வர வண்டி லேட்டஸ்ட் வண்டியோடது ஐக்ராஸோடமே வச்சிருக்கோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்களா ப்ரோ இந்த வண்டிக்கு இந்த சீட்ஸ் சொல்லிட்டு, இப்போ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி தனி வேற வண்டிக்கு நம்ம போட்டுக்கலாங்களா? நம்ம இஷ்டம் தான் ப்ரோ. நமக்கு இப்போ கஸ்டமருக்கு வந்து இப்போ கிறிஸ்டாவோடது தூக்கி எனக்கு வேற வண்டிக்கு போடணும், ஓகே இன்னோவாக்கு போடணும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம கிறிஸ்டாவோடது ஃபுல் செட் சீட்டு தூக்கி இன்னோவாக்கு மாட்டி கொடுத்துருவோம். வண்டியே இன்னோவாவா மாறிடும். ஓ சூப்பர் ப்ரோ. பட்ஜெட்ல எவ்வளவு ப்ரோ வரும்? பட்ஜெட் வந்து சீட் என்ன கண்டிஷன், யூசேஜ் என்ன எப்படி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வேலை சொல்லுவோம். நம்ம இருக்குது சீட் எங்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வேலையை நம்ம சொல்ல மாட்டோம். அந்த யூஸ்டு கண்டிஷன்ல என்ன சீட் எப்படி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை நம்ம பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம். ஓகே, நல்லா நீட்டா மெயின்டைன் பண்றீங்க இல்லைங்களா? கவர் எல்லாம் போட்டு பக்கா. ஆமா, நம்ம கஸ்டமர் வந்து
சீட்டு நம்மள்ட்ட வாங்கும் போது அது வந்து நம்மளை நம்பி வராங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு பக்காவா தெளிவான பீஸ் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கவே கூடாது. ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா வெளியெல்லாம் வாங்கினா ஜாஸ்தி வரும் இல்லைங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியா கம்பெனில பாத்தீங்கன்னா எப்படியா ஒரு ரூபாய்க்கு மேலதான் வரும். ஓகே, இதெல்லாம் லைட் யூஸ். இப்ப நீங்க இது வந்து கம்பெனில வாங்க போனீங்கன்னா எப்படியோ ஒரு 3 மந்த் 6 மந்த் உங்களுக்கு டைம் கேட்போம். நமக்கு அப்படி இல்லை. நீங்க எந்த டைம்ல என்ன சீட்டு வேணாலும் நம்ம கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சீட் வேணாலும் வாங்கி கொடுத்தோம். சீட் கவர் கடையில அந்த மாதிரி போய் ஹெட்ரெஸ்ட் எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவாங்க. ஹெட்ரெஸ்ட் வேணாலும் ஹெட்ரெஸ்ட் இருக்கு, ரெகுலேட்டர் இருக்கு, ரயில் இருக்கு, எது வேணுமோ நம்மள்ட்ட வந்து எல்லா வண்டிக்கும் ஸ்பேர் அவைலபிளா இருக்கும். மேக்சிமம் வந்து டொயோட்டோக்கு வந்து மோட்டர் சீட்டா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து அப்பப்போ எல்லா வண்டிக்கும் ஸ்பேர் வச்சிருக்கோம். எல்லாமே மாற்றி கொடுத்தலாம். சீட்டு கொண்டு வந்தீங்கன்னா சீட்டை தான் மாற்றணும் அப்படின்னு ஒரு சில கடையிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்மகிட்ட கேட்டிங்கனாலே சொல்லுவேன், இதை சீட்டை மாற்றலாம், இல்லை நீங்கள் இந்த பொருளை மட்டும் மாற்றினா போதும், நம்ம அந்த விஷயத்த சொல்லிடுவோம். ஓகே ப்ரோ, இன்னொன்று என்னன்னா ப்ரோ, இப்போ நான் வந்து கால் டாக்ஸி ஓட்டுறேன். சரிங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப வந்து இந்த சீட் ப்ராப்ளம்லாம் அதிகமாக வரும். ஏன்னா அவங்க தான் கம்மி விலையால இருக்கும். ஆமா, நம்ம சேனல் ஏதாவது பார்த்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்களா? கால் டாக்ஸி கஸ்டமருக்குன்னு நம்ம தனி வேலை தான் சொல்லுவோம். ஏன்னா அவங்களோட அந்த விஷயம் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதனால வந்து அவங்களுக்கே நம்ம கம்மியாக தான் சொல்லுவோம். உங்களோட சேனலை பார்த்து கால் டாக்ஸிக்காரங்க நான் இந்த சேனலை பார்த்து வந்தேன்னு சொன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணி கொடுத்தோம். ஓகே ப்ரோ, இப்போ கால் டாக்ஸி மற்றவங்க எல்லாம் யார் வந்தாலும் பண்ணி கொடுத்துருவீங்க இல்லைங்களா? பண்ணி கொடுத்துருவோம், யார் வந்தாலும் பண்ணி கொடுத்துருவேன். கால் டாக்ஸிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரீசனபிளா நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட முடியாது, அவங்க கஸ்டமருக்கு நமக்கு அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. அதனால அவங்களோட அதோட முடியாது. ஓகே ப்ரோ, இப்போ இன்னொன்று என்னன்னா ப்ரோ, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷிஃப்டே வச்சிருக்கேன், ஷிஃப்ட் டிசைர் வச்சிருக்கேன். சரிங்களா, எனக்கு ஃபுல் செட் மாற்றணும். சரிங்களா, ஃப்ரண்ட்ல இருந்து பாட்டம் அது கேட்ட செட்டை எடுத்து கொடுத்துருவீங்களா? ப்ரோ ஃபுல் செட்டு மாற்றி அப்படி எங்கிட்ட கலர் வேற இருந்தாலும் நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஓ, சீட் கவர் போட்டு கொடுத்து கவரும் இருக்கு நம்ம கிட்ட. ஓ, கவர் வேற பண்றீங்க? கவரும் பண்றோம். கவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கவர் வந்து எல்லா கடைக்கு போய் அங்க போய் இது பண்ணி அது பண்றாங்க. நம்ம வந்து அப்படி கிடையாது. நமக்கு எல்லாமே வந்து அங்க செட்டிங்கா கிடைச்சிரும். ஓகே, கவர் வந்து நம்ம சொன்னோம்னா இந்த வண்டிக்கு இதுதான் கவர்னு சொல்லி நம்மள்ட்ட அளவு எல்லாமே இருக்கும். செட்டிங்காக கிடைச்சி இருக்குதுல லோ ப்ரைஸில் வெறும் 5000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங். 5 சீட்டர் 5000 ரூபாய்க்கு, 7 சீட்டர் 7500 ரூபாய்க்கு ஸ்டார்டிங். ஓகே, 8 சீட்டு 8500 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தோம். ஓகேங்க ப்ரோ, என்னன்னா நம்ம சீட்லாம் பார்த்துட்டோம், எல்லா வண்டியும் கிடைச்சிரும். அபு சீட்ஸ் வந்தா இல்லைங்களா? எல்லா வண்டியும் கிடைச்சிரும். ஓகேங்க ப்ரோ, இன்னொன்று மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. என்ன ப்ரோ? ஷிஃப்ட் ஞாபகப்படுத்தி கால் டாக்ஸி வச்சிருப்பாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 சீட்டர் ஈகோக்கு இல்லைங்களா? ஆமா ப்ரோ, மெயினா எல்லா மார்க்கெட் ஃபுல்லா ஈகோ தான். ஈகோவே மறந்துட்டோம் ப்ரோ. என்ன சம்பவம் கேட்டீங்கன்னா, ஈகோக்கு வந்து எல்லா தர்மோகோல் சீட்டும் வாங்கி போடுறாங்க. அது 7500 இந்த மாதிரி சீட்ஸ் வாங்கி தர்மோகோல் சீட்ஸ் வாங்கி போடுறாங்க. நம்ம வந்து கம்பெனி சீட்டு வண்டியோட ஃபோம் சீட்டு ஈகோக்கு வந்து சென்டர்ல வந்து ஒரிஜினாலிட்டியில ஆல்டர் பண்ணி தரோம். பக்காவா ஒரிஜினாலிட்டி ஃபிட்டிங்ல பண்ணி கொடுக்குறோம். இது வந்து என்ஜாயோடது, அது வந்து எர்டிகா வருது. என்ஜாயோடது மட்டும் 4 செட் இருக்குது. என்ஜாயோடது 8000 ரூபா தான் நம்ம ஸ்டார்டிங். 15000 14000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அவ்வளோலாம் கிடையாது, 8000 ஸ்டார்டிங் என்ஜாயோடது. மறக்காம உங்களுக்கு ஏதாவது சீட்ஸ், காருக்கு ஏதாவது சீட்ஸ் தேவைப்படுதுன்னா நம்ம வெறும் ரொம்ப லோ ப்ரைஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா கீழே கொடுத்துருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கோயம்புத்தூர் சேனலை வந்து நம்ம காமிச்சு நம்ம வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு தான் வந்தோன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏதாவது பெஸ்ட் ப்ரைஸ்ல ஏதாவது அது கேஷா இருக்கலாம், இல்ல நம்ம சீட்டு வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு வந்து பிரைஸ் டிஸ்கவுண்ட் ஏதாவது பண்ணி கொடுத்துருக்கோம்.